பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே நாம் திருச்செந்தூர் பெருமைகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த 3 வார காலமாக 3 வாரத்திற்கும் மேலே ஆகிறது. திருச்செந்தூர் ஆரம்பிச்சு இன்னும் போகும், ஒரு 3 வாரத்துக்கு போகும். இது ஜாதகத்தில் வியாழ பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்களுக்கு நிவர்த்தி செய்கின்ற மிக முக்கியமான ஸ்தலம் எதுனாக்க திருச்செந்தூர் தான் ஃபர்ஸ்ட். குரு சரியில்லை, குரு பார்வை வல்ல, வியாழ நோக்கு ஏற்படாததால் திருமணம் தாமதமாகிறது அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. வியாழ நோக்கு எப்போ வரும்? வியாழ நோக்கு கிடைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? எப்பொழுது வருகிறது? திருமணம் எப்பொழுது நடக்கும்? திருமணம் தாமதமாகிக் கொண்டே போகிறதே. ஜாதகத்தில் ஏதேனும் தோஷம் இருக்கிறதா? செவ்வாய் தோஷம் இருக்கிறதா? ராகு கேது தோஷம் இருக்கிறதா? என்ன தோஷத்தினால் இப்படி தாமதமாகிறது? ஏன் தாமதமாகிறது? எப்பொழுது நடக்கும்? இந்த தடை நீங்குவதற்கு என்ன பரிகாரம் செய்ய வேண்டும்? என்ன செய்தால், என்ன வழிபாடு செய்தால் தடை நீங்கும், திருமணம் நடக்கும்? குரு சரியில்லை என்று சொல்கிறார்கள். ஜாதகத்திலே நான் பிறக்கும் பொழுது குரு சரியில்லையாம், அதனால் திருமணம் நடக்கவில்லை என்று சொல்கிறார்களே, எனக்கு எப்பொழுது திருமணம் நடக்கும்? நிறைய பேர் இதுதான் கேட்குறாங்க. பாவம், திருமணம் தாமதம் என்பது இன்னைக்கு ஒரு பெரிய சமுதாயத்திலே ஒரு பெரிய பிரச்சனை. இன்னைக்கு என்னென்னா மேரேஜ் தான். இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கிற விஷயமே மேரிட் லைஃப் தான். வேலை கூட எப்படியோ கிடச்சிடுறது, எல்லாருக்கும் ஓரளவு நல்ல சம்பளம் கிடைக்குது, எல்லாருமே சம்பாதிக்கிறாங்க. எல்லாருமே எப்போதும் ஒரு 4 கடன் வச்சுருப்பாங்க. ஹவுசிங் லோன், கார் லோன், பர்சனல் லோன், அதுக்கெல்லாம் இஎம்ஐ கட்டிக்கிட்டே இருப்பாங்க, வேலைக்கு போயிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் எல்லாருக்கும் தான் பணம் வந்துடுது, எல்லோரும் தான் சம்பாதிக்கிறாங்க, கார் வாங்குறாங்க, வீடு வாங்குறாங்க. கொஞ்சம் முன்ன பின்னா இருக்கும். சில பேர் வேலைக்கு சேர்ந்து 2 வருஷத்தில் வாங்குவாங்க, சில பேர் 8 வருஷத்தில் வாங்குவாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் கல்யாணம் மட்டும் நினச்ச மாதிரி நடந்துட மாட்டேங்குது, லேட் ஆகிட்டே போகுது. ஜாதகம் நல்லா இருந்தால் பொண்ணு நல்லா இல்லை, பொண்ணு நல்லா இருந்தால் ஜாதகம் நல்லா இல்லை, ரெண்டும் நல்லா இருந்தால் அவங்க அம்மா ஏதோ ஏடா கூடமாக பேசிக்கிட்டு இருக்காங்க, எங்கள் வீட்டுக்கு வந்துடணுன்றாங்க. கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்க வீட்டில் போய் நான் உட்காந்தா எங்கள் அம்மா அப்பாவை யார் பார்த்துப்பா? அதனால கல்யாணம் ஆகலை. இப்படி பல காரணங்கள். இப்போல்லாம் பொண்ணை பெற்றவங்கெல்லாம் ஒரே பொண்ணை வச்சுட்ருக்காங்க, அதை செல்லமாக வளர்த்துட்டாங்க. அது வேறு மாதம் 70,000 ரூபா சம்பாதிக்குது, அதனால் அது வெளியே கூட மனசு வரல, மாப்பிள்ளையை உள்ளே வர சொல்லுன்றாங்க. அந்த பையன் பாவம் யாருமே இல்லைன்னா வந்துடுவான், அவனுக்கும் அம்மா அப்பா இருக்காங்கல்ல. இந்த பையனுக்கு அம்மா அப்பா இருக்கும்போது அவன் எப்படி உங்கள் வீட்டுக்கு வருவான், பொண்ணு வீட்டுக்கு? அதை யோசிக்கணும்ல. அதெல்லாம் யோசிக்காமல் எனக்கு வீட்டோட மாப்பிள்ளை வேணும், வீட்டோட மாப்பிள்ளை வேணும்னா ஏதாவது அநாத ஆசிரமத்தில் போய் எடுத்துகிட்டு வரணும். பேரண்ட்ஸ் இருக்கிறவங்க அவங்க பேரண்ட்ஸோடு தான் இருப்பாங்க, அவங்க எப்படி அவங்க பேரண்ட்ஸை விட்டுட்டு உங்கள் வீட்டுக்கு வருவாங்க? இந்த மாதிரி நிறைய காரணங்களினால் திருமணம் தாமதமாகி கொண்டிருக்கிறதே. இதுக்கு என்ன பரிகாரம்? கடைசியில் இவங்க பரிகாரத்தில் தான் நிற்கிறாங்க. இந்த பரிகாரம் பண்ணினா அவங்களுக்கு உண்மை தெளிவு கிடைக்கும், எது சரி எது தவறு என்பது தெரிய வரும். அப்போ அவங்க சரியான ஒரு வரனை தேர்ந்தெடுப்பார்கள். திருமணம் விரைவாக நடக்க வேண்டும், அதற்கு குரு பார்வை வேண்டும். ஜாதகத்தில் குரு வலுவாக இல்லாதவர்கள் திருமண தடை போக்குவதற்கு திருச்செந்தூருக்கு போக வேண்டும். திருச்செந்தூருக்கு சென்று அங்கே முருகப்பெருமானை வழிபட்டு வந்தால் விரைவாக திருமணம் நடக்கும். திருச்செந்தூரிலே முருகப்பெருமான் திருமண தடையை நீக்கும் ஒரு கடவுளாக விளங்குகிறார். ஏனென்றால் குருவின் அருள் அங்கே இருக்கிறது. குரு முருகனை வழிபட்ட இடம் அது. குரு முருகப்பெருமானை வழிபட்ட இடம்தான் திருச்செந்தூர். குரு என்பது வியாழன். நவகிரகங்களிலே வியாழ பகவான் தான் குரு. தேவர்களின் குருவான பிரகஸ்பதி என்று அவர் போற்றப்படுகிறார். தேவர்களின் குருவான பிரகஸ்பதி வியாழ பகவான், வியாழக் கடவுள். அவர் வழிபட்ட தலம் திருச்செந்தூர். வியாழ பகவான் முருகனை வழிபட்ட இடம்தான் திருச்செந்தூர். அப்போ அந்த முருகன் குருவிற்கு தலைவன், குருவிற்கு நாயகன், குருவிற்கு இறைவன். குரு பகவானுக்கே யார் முக்கியமான கடவுள்னா முருகன் தான். அப்போ அந்த முருகனை போய் நம்ம வணங்கினோன்னா அந்த குருவுடைய அருள் நமக்கு கிடைக்காதா? முருகப்பெருமானை போய் நாம் வணங்கும் பொழுது அவருடைய சிஷ்யர் தானே குரு. குருவுக்கும் குருவாச்சே, எல்லோருக்கும் குருவானவன் அல்லவா அவன். மகாதேவனாகிய சிவபெருமானுக்கே உபதேசம் செய்த தகப்பன் சாமி ஆயிற்றே. தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வமானவன் மகாதேவன், தேவர்களுக்கெல்லாம் தலைவன் மகாதேவன். அந்த மகாதேவன் என்று சொல்லப்படுகின்ற சிவபெருமானுக்கே உபதேசம் செய்தவர் முருகப்பெருமான்.